என் பேர் வந்து ரிக்திஷா. நான் 4 கோல்டு. என் பேர் ஹெர்வின் மாறன். நான் 4 கோல்டன் பை. சரி, உங்களுக்கு இந்த ஸ்கூலில் வந்துட்டு எந்த ப்ரோக்ராம் வந்து ரொம்ப பிடிச்ச ப்ரோக்ராம்? எனக்கு வந்து மிகு பணிந்தியா பாஸ். ஏன் அது ரொம்ப பிடிக்கும்? ஏன்னா அது வந்து அதில் வந்து இந்த வாரத்தில் தமிழ் மொழி வாரம் அந்த மாதிரி வரும். அப்போ வந்து நம்மளுக்கு குயிஸ் அந்த மாதிரிலாம் கொடுப்பாங்க. நீங்கள் ஏன்? எனக்கு வந்து பெரியப்புண்ணு வந்து அதில் வந்து நல்லெல்லாம் சொல்லி கொடுப்பாங்க. இன்னைக்கு கூட உண்டியலில் காசு ஏற்றிக்கிறது அது எனக்கு. ஓகே, இந்த ப்ரோக்ராம்லாம் வந்துட்டு உங்களோட கல்வியில் எங்கெங்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுதுன்னு நினைக்கிறீங்க? கட்டுரை எழுதுறதுலையா இல்லை என்ன பண்ணுறதுலையா? கட்டுரை எடுத்து அந்த மாதிரி பாய்க்கலாம். கட்டுரை உதாரணம் இப்போ வந்து வீட்டில் வந்து அம்மா காசு கொடுக்குறாங்கன்னா அது போய்ட்டு நம்ம சேர்த்து வைக்கணும். ஓகே, வெரி குட். அப்புறம் இந்த ஸ்கூலில் வந்துட்டு நிறைய ப்ரோக்ராம் ஆக்டிவிட்டி வந்து நடந்திருக்கோம் இல்லையா? ஹரி கேன்டீன் நடந்திருக்கோம், அது நடந்திருக்கோம். அந்த ஆக்டிவிட்டியில் எந்த ஆக்டிவிட்டி ரொம்ப ஜாலியான ஆக்டிவிட்டி, எத்தனை வாட்டி செஞ்சாலும் போயிட்டே இருப்பீங்க அந்த மாதிரி ஆக்டிவிட்டி எந்த ஆக்டிவிட்டி? கார்னிவல் ஸ்டாம்ப். ஏன் வந்து கேம்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்கும். நீங்கள் ஏன்? கார்னிவல் ஸ்டாம்ப் தானா? ஓகே, உங்களுக்கும் அதனால தான் பிடிக்கும், நிறைய கேம்ஸ் இருக்கிறதால. அப்புறம் நீங்கள் வந்து இங்கே ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க இல்லையா? இப்போ நீங்கள் வந்து ஒரு மாணவராக இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து என்னென்ன பிரச்சனை இருக்குது, என்னென்ன சிக்கலை வந்து நீங்கள் எதிர்கொள்கிறீங்க ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறப்போ? அப்படின்னா ஒன்று கூட இல்லையா? ஓகே, வெரி குட். சரி, நிறைய ப்ரோக்ராம்லாம் சொல்லியிருந்தீங்க இல்லையா? பரிந்துணன் சொன்னீங்க, ஸ்டாம்ப் சொன்னீங்க. அந்த ப்ரோக்ராம்லாம் வந்துட்டு உங்களோட திறமையை வளர்த்துக்கொள்கிறதுக்கும் உங்களுடைய ஆற்றலை வந்து வளர்த்துக்கொள்கிறதுக்கும் எப்படி வந்து உதவி செய்யுது நினைக்கிறீங்க? இப்போ இங்கிலீஷில் வந்து அந்த கார்னிவல் பாஸை வச்சாங்கன்னா இப்போ அதில் உள்ள கேள்விங்கள்லாம் வந்து நாங்கள் இப்போ ஏற்கனவே படிச்சுட்டோம். அந்த பேராகிராஃப் அப்போ சேரும்போது திருப்பி நம்ம புரிஞ்சுக்கணும். சரி, இந்த பள்ளிக்கூடம் இருக்கிறது இல்லையா? இந்த பள்ளிக்கூடம் வந்து கண்டிப்பாக ஏதாவது குறைகள் இருக்கும் இல்லையா? அந்த குறைகளை தீர்க்கறதுக்கு என்ன செய்யலாம்? இது பள்ளிக்கூடம் வந்து இன்னும் மேம்படுறதுக்கு என்ன செய்யலாம் நீங்கள் நினைக்கிறீங்க? இந்த குப்பைகளெல்லாம் நம்ம போடணும். நிறைய பேர் ஓடுறாங்க. அதெல்லாம் சரி. ஓடுறதுனால என்ன நடக்குதுன்றீங்க? கீழே விழுந்து ஓகே ஓகே ஓகே. சரி, நன்றி இருவருக்கும். நன்றி.